என்னடா பத்திரக்காய்வா ஏண்டா என்ன ஆச்சு உனக்கு இன்னொரு சமானமா பாத்துக்கிறா தேவடியா 100 கோடி தனி தாயத்து சொன்னோம் அது வந்து நம்ம டயரை பத்துங்க ஊத்திருப்பாளா ஊற்றி வச்சிருக்கணும் காலங்கள் நடுவர்களே என் நாத்து அதுக்கு யாரு தேவையான்ற கோயில் ஒரு பேன் போட தானே கரண்ட் இல்லையா கை தடவை தானே உனக்கு அது பாய் போச்சுன்னா நீ ஒரு கேவலமா நினைக்கிற யாரு என்ன பண்றது அது பட்டாப்பாட்டி பாய்க்குதான் என்னது இதுயா ஏன் இதா வீட்டுக்கு 10 ரூபாய்னா கூட என் மைக்கு போயிருந்தா 40 ரூபாய் கம்மியா இருக்கு என்னத்துக்கா காலைல போடுறாங்க என்ன சொல்றது இவனுக்கு சொன்ன உனக்கு நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் நான் 100 கோடி தண்ணி தரையா ஊத்தி தண்ணி கரெக்டா ஊத்திட்டேன் டேய் கரெக்டா போய் வந்துட்டுமா நான் போய் பாக்கறேன் 100 கோடி தண்ணி ஊத்தி 100 கோடி தண்ணி 99 கோடி தண்ணி தான் எடுத்து ஊத்திக்குது ஏன் ஒரு கோடி என்னாச்சியா கேளு ஒத்து ஒரு கோடி எவனுக்கு நான் 100 கோடி தண்ணி சரியா எடுத்து தண்ணி அந்த பாவி கணக்குல ஏதாச்சும் தவறு விட்டு இருப்பான் நீ கணக்குல தவறு விடுப்பானா காலையில 1 ரூபாய் நகரம் நின்று வாங்கி போற பையன் நீ அப்படியே சும்மா போடுவேன் நீ யாரு எனக்கு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் எனக்கு பிடிக்காதுடா என்ன பேரு நீ போய் கடன் தவறு விடுவியா எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி தரவில்லை என்றால் பரவாயில்லை என் மக்கள் பசியை நான் எப்படி என் மக்கள் பசியை போக்கட்டு பண்றார் எனக்கு ஒரே ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தா போதும் மண்ணி இந்த இடத்தை விட்டு அனைவரும் சென்று விடுவோம் மண்ணி இந்த இடத்தை விட்டு நாங்கள் போய் விடுவோம் ஒருவேளை கஞ்சி காய்ச்சி கொடுத்தா இந்த இடத்துக்கு போயிடுன்றா என்னது பாரி ஏன்டா ஒருவேளை சாப்பாடு தானே அதை நான் செஞ்சு போடுறேன் ஒரு பெண்ணி உணவு பெண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க பெண் என்றால் பேய்க்கும் மறையாது இறங்கி போதா பாக்குறியா தக்காளி தொட என்ன சொல்லுவாங்க ஒரு நாத்திரம் வந்தா ஒரு கஞ்சி காய்ச்சி ஊத்தணும்னு சொல்லுவாங்க அவ சொல்லு கேட வைக்கலாமா வைக்க கூடாது யாரு 1000 என் நாச்சியா போயிட்டா என் வீட்டுல தங்கியா போயிட்டா நாங்க ஏது யாரும் செய்வாங்க ஒரு சாப்பாடு தானே அதை நான் செஞ்சு போடுறேன் ஆனா நான் சொல்ற மாதிரி கேட்கணும் எதை கேட்டாலும் நான் செய்வேன் கண்டிப்பா செய்வேன் என்ன சொல்ல போறேன் நீ சத்து கட்டவல கட்டி காலில் மஞ்சள பூச்சி நீ சுடுகாடு போன வரைய விட்டு சத்தி ஏற்பட்ட வார்த்தை எந்த ஒரு பெண்ணாக உரைப்பாளா எந்த ஒரு பெண்ணாகவும் தன்னை பெற்றெடுத்த தாய் விட்டு மறந்து வாழ்வாளா இந்த பாதி என்னால் மட்டும் எப்படி எண்ணி என்னை பெற்றெடுத்த தாய் விட்டு மறந்து வாழ முடியும் இந்த பாதிக்கு கொடுமை அநியாயம் நான் பெற்றெடுத்த செல்வனை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு ஏற்பட்ட கொடுமை அநியாயம் வேண்டும் என் கணவர் வார்த்தையை கேட்காமல் என் தாய் விட்டு தேடி வந்தேன் பாதிக்கு ஏற்பட்ட கொடுமை எல்லாம் அநியாயம் வேண்டும் அம்மா நீ இருந்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை எல்லாம் இருக்குமா நீ சாகுபடி இந்த பாவி எங்களை அனைவரும் சாகத்திருக்க கூடாதா நான் எதற்காக அம்மா ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் நான் பெற்றெடுக்க மக்கள் பணியை போக்க வேண்டும் என்றால் அண்ணே இந்த பாவி நான் செத்து என் கால் கட்டுவதை கட்டி என்னுடைய காலிலே மஞ்சளை பூசி நான் அந்த இடுகாடு என்னும் சுடுகாடு போக வரை இனிமேல் பற்றி என்னை பெற்று தாய்க்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சத்தியம் பொம்பல்னா இவதான் சொல்ல பொம்பளை உங்க தேவையில சொல்லுங்க என்ன பொம்பல் எப்படியா சொல்றா நான் ஒரு தா போட்டு வச்சுக்கா உனக்கு கொட்டியாதான் பிள்ளைங்களை பிறக்கும் என்ன சிங்கா பல பயிர் முனையில தெரியாதா அது வேலை என்னடா யாருக்கா எங்கடா இது போய் வைக்கிறீங்க அந்த துட்டுங்களே எப்ப 10,000 5,000 10,000 வாங்க போய் நான் சொல்றேன் உங்களுக்கு தடா வருது அதெல்லாம் மூதேரி காரஞ்சு பையா இறத்த பையா போர்க்கிட பையா என்ன தேங்காய் முடியல நீங்க எல்லாம் எடுத்து வச்சு இருக்கிற வேலை தைட்டா இருக்கிற வேலையா தைத்து போய் மொத்தத்தா நாளைக்கு வந்து
என் தக்காளி வச்சு கூட நடத்துவா ஐயோ எமக்குதாம்மா ஐயோ ஐயோ எந்த வாரம் நிக்கிறா பாடுறாவோ இந்த மூளையில பிஞ்சு போய் இது எடுத்து கூட மாத்துறேன் அண்ணி இந்த முறை மூளையெல்லாம் பிஞ்சு போயிருக்கே எப்படி அண்ணி அரிசி புடைச்சிருப்பது அதுதான் மூலி மரம். எங்க மூலி மரம் எங்க மூலி மரம் கேள்வி கேட்கறாளே இவ ஆத்தா தாம்பரம் என்ன வச்சுட்டு போனா இந்த 19 ஒரு மொண்டியாரோ வச்சுட்டு போனா எனக்கு என்ன வச்சா என்ன வச்சா நான் எப்ப இந்த குடும்பத்துல காலை எடுத்து இப்படி வச்சிடணும் அப்பவே இந்த குடும்பம் குடி சோறா போச்சு. கூலி ஏறி போச்சு என்ன தெரியும் அருமை பத்தி மூதேவி கேள்வி கேட்க அதிகமா வேலை இருக்குது எடுக்க மாட்டேன் ஏற்பட்ட கொடுமை எல்லாமா நான் பெற்ற என் செல்வங்களை காப்பாற்ற இந்த பாவியெல்லாம் தெரிவித்தாக்க வேண்டும் இந்த பாவினதற்காக ஒரு பெண்ணாக பிறந்து நான் ஒரு பெண்ணாக பிறந்து நான் என்ன ஒரு பலனை அடைந்தேன் அம்மா ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இருந்து விட்டானா அவன் இருந்தும் ஏழை கண்ணீர் தன்னை மறந்து விட்டானா இறைவன் வெறுத்து விட்டானா இறைவா
ஆலயத்தில் நமது ஆலயத்தில் இறந்து விட்டானா இருந்தும் ஏழு கண்ணீர் தன்னை மறந்து விட்டானா இறைவன் வெறுத்து விட்டானா இறைவா இறைவா பொம்பளை வெளியே போறீங்களாடா? ஆமா பொம்பளை அது போலிக்குது தண்ணி அது போலிக்குது ஏய், நிறுத்தி போதா இப்பதான் என் ஆய்வும் பாரு எண்டையும் பாருன்ற வாங்க அத்தை. எவ்வளவு அரிசி போட்டேன் பாடி அரிசி போட்டேன் கரெக்டா போய் அந்த அடியாச்சு போட்டு புடியாச்சு கம்மியா புடியாச்சா 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 புடியாச்சு கேளியா எப்படியா போச்சு பொத்தா பாரு எனக்கு போச்சு அண்ணி, அரிசி இல்லாம எனக்கு இல்லையா? அரிசியில உமியின் நூக்கம் அதிகமாக இருந்தது. அரிசியை குறைக்கும் பொழுது அந்த உமியின் நூக்கு கீழே சிந்திருக்கும். திண்டிருக்கோம் ஆகையால் புடி குறையவில்லை. ஆமாம். பாத்தியாடா டேய் உமீனுக்கு திண்டுச்சான் அதனால புடி கொட்டிச்சான் அதே படியாச்சு அழிடுவா அத நான் பொறிக்கிறேன் அது பொறிக்க ஒன்றரை படி ஆகுமா கண்டி கம்மியா ஊற வச்சாதான் வந்து எங்கடி போச்சு எங்கடி போச்சு எங்கடி போச்சு அரிசியெல்லாம் நான் எடுக்கவில்லை அண்ணி. ஆசிரியர் இல்லையா? ஆமாம். ஆசிரியர் மேல போயிருக்கான் எங்க போயிருக்கான் அப்படி ஆசிரியர் எங்க போச்சு அண்ணி, நான் அரிசியெல்லாம் எனக்கு எடுக்கவில்லை. போக முடியுமா முடியாதா அண்ணி, ஒரே ஒரு கஞ்சி காய்ச்சி விட்டால் சென்று விடுவேன் அண்ணி. என் முகத்திலே முடிக்க கூடாது நான் போய் விடுவேன் அண்ணி. போய் விடுறியா? போய் விடுவேன். என்ன தேவை